வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆந்திராவின் விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் மற்றும் ஒடிசாவுக்கு தென்கிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவில் மோந்தா புயல் மையம். மச்சிலிப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 70 கிலோமீட்டர், காக்கிநாடாவிற்கு தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளதாக தகவல். ஆந்திராவின் காக்கிநாடா அருகே இன்று இரவுக்குள் மோந்தா புயல் தீவிரமடைந்து கரையை கடக்கும் என வானிலை மையம் கணிப்பு. புயல் கரையை கடக்கும் போது 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தகவல். ஆந்திராவின் கடலோரத்தை நெருங்கும் மோந்தா புயல். காக்கிநாடா மாவட்டத்தின் உப்படா பகுதியில் கொந்தளிப்புடன் காணப்படும் கடல். பலத்த காற்றால் மலைப்பாதைகளில் மண் சரிவு மற்றும் மின்கம்பங்கள் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. மோந்தா புயல் எதிரொலி காரணமாக ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைப்பு. சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. செம்பரம்பாக்கம் ஏரிக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1800 கன அடியாக அதிகரிப்பு. செம்பரம்பாக்கம் பகுதியில் 2 மணி நேரத்தில் மட்டும் சுமார் 9 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தகவல். சென்னை அடுத்த புழல் ஏரியில் இருந்து 1000 கன அடி தண்ணீர் திறப்பு. நீர்வரத்து 2000 கன அடியாக உயர்ந்ததை அடுத்து கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். சென்னையில் நீடிக்கும் பரவலாக மழையால் குண்டும் குழியுமான பிரதான சாலைகள். வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம். சென்னையில் தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்றும் பணிகள் தீவிரம். டிராக்டர், மோட்டார் பம்புகள் மூலம் தண்ணீரை அகற்றி வரும் மாநகராட்சி ஊழியர்கள். மோந்தா புயல் எதிரொலியாக காசிமேடு பகுதியில் சீற்றத்துடன் காணப்படும் கடல் பகுதி. ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுக்க குவிந்த மக்கள் கூட்டத்தை திருப்பி அனுப்பி வரும் போலீசார். தமிழ்நாட்டில் 7வது முறையாகவும் திமுக ஆட்சி அமைவதற்கு உழைக்க வேண்டும். லட்சியத்தை நோக்கி இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் எனவும் திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை பாஜகவின் பகல் கனவு நிறைவேறாது. என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. திமுகவில் ஒவ்வொரு 100 வாக்குகளுக்கும் ஒருவர் என 6 லட்சம் பூத் கமிட்டியினர் நியமனம். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கபடி வீராங்கனை கண்ணகி நகர் கார்த்திகா சந்திப்பு. ஆசிய இளையோர் போட்டியில் இந்திய மகளிர் கபடி அணி தங்கம் வென்ற நிலையில் இபிஎஸ்ஐ சந்தித்து வாழ்த்து பெற்றார். "2047க்குள் இந்தியாவை உயர்ந்த தேசமாக்கும் கனவுடன் செயல்படுகிறார் பிரதமர் என குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேச்சு. துணை ஜனாதிபதி பதவி கிடைத்தது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கோவைக்கும் கிடைத்த மரியாதை எனவும் நிகழ்ச்சி. கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு. முளைத்து சேதமடைந்த நெல்மணிகளை அதிகாரிகளிடம் காண்பித்து விவசாயிகள் குமுறல்.
So this is our place. If you make it for farmers to do paddy is not. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளின் நெல்மணிகள் உரிய காலத்தில் கொள்முதல் செய்யப்படாததற்கு விஜய் கண்டனம். திமுக ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பப் போவது உறுதி எனவும் காட்டம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தாவிக தலைவர் விஜயை இதுவரை சேர்க்காதது ஏன் என சீமான் கேள்வி. கூட்டணிக்கு வரவில்லை என்றால் ஆதவ் மற்றும் விஜய் மீதும் வழக்கு போடுவார்கள் எனவும் சாடல். தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள உள்ள எஸ்ஐஆர் பணிக்கு சீமான் எதிர்ப்பு. வட மாநிலத்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை வழங்க திட்டமா எனவும் கேள்வி. இந்த சிறப்பு வாக்காளர் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நான் எதிர்க்கிறேன். வட இந்திய குடிகள், வட இந்திய உழைப்பாளர்கள் இங்க வர்றாங்க, அவங்களுக்கு வேலை கொடு, அவனுக்கு அரிசி எதை கொடுக்குறேன்றா கொடு, ஆனால் வாக்குரிமை கொடுக்கூடாது. எங்களுடைய நிலைப்பாடு. ஒருவேளை நான் அதிகாரத்துக்கு வந்தேன்னா அந்த வாக்குரிமையை நீக்குவேன், ரத்து பண்ணுவேன், கொடுக்க மாட்டேன். என்ன, நீ வேலை செய், தேர்தலில் அங்கே போய் ஓட்டு போட்டுவா, பீகார் அங்கே போடு, குஜராத் அங்கே போடு. வருண்குமார் மனநல ஆலோசனை பெறும் நேரம் வந்துவிட்டது. வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறை சென்றவர் வருண்குமார் IPS என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் பதில் மனு தாக்கல். தனக்கு எதிராக ஆதாரம் இல்லாத அவதூறுக்கு தடை கோரி வருண்குமார் IPS தொடர்ந்த வழக்கு. நியாயமான விமர்சனங்களை ஏற்கவில்லை எனில் வருண்குமார் IPS அதிகாரியாக இருக்க தகுதியற்றவர் என சீமான் தரப்பு வாதம். பள்ளிக்கரணை சதுப்பு நில காப்புக்காட்டு எல்லைகளுக்கு வெளியே தனியார் பட்டா நிலங்களுக்கு மட்டுமே ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. சதுப்பு நிலத்தில் கட்டுமான பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக எழும் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தமிழக அரசு விளக்கம். கோவை பன்னீர்மடை அதிமுக பிரமுகரின் மனைவி பட்டப்பகலில் கொலை. வீட்டில் தனியாக இருந்தவரை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு வடவள்ளி காவல் நிலையத்தில் சரணடைந்த டிரைவரிடம் போலீசார் விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் சவரன் விலை ஒரே நாளில் 3000 ரூபாய் குறைந்தது. ஆபரண தங்கம் 1 கிராம் 11,075 ரூபாய்க்கும் சவரன் 88,600 ரூபாய்க்கும் விற்பனை. விழுப்புரம் மாவட்டம் வளத்தியை சேர்ந்த பைனான்சியர் சிவாவை காருடன் கடத்திய கும்பல். கடத்தல் சம்பவம் தொடர்பாக விழுப்புரம் தாலுகா காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணை. புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் தங்களது குழந்தைகளுடன் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். இலவச மனைப்பட்டா வழங்க கோரி முழக்கம். காரைக்கால் கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க வேண்டும். 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம். கோவை வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவிலுக்குள் நுழைந்த காட்டு யானை இறந்ததற்கான காரணம் என்ன? வனத்துறை அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தில் பல தவறுகள் நடக்க வாய்ப்பு உள்ளதால் அதனை எதிர்ப்பதாக சபாநாயகர் அப்பாவு கருத்து. ஒவ்வொரு புதிய திட்டத்தை மத்திய அரசு தொடங்கும் போதும் தேரை தடவியது போல் இனிப்பாக பேசிவிட்டு நிதியை தர மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு. வாய்ப்பு இருக்கு. நிறைய நீங்க பத்திரிகை ஊடகங்கள்ல தான் ஐயா மோடி ஐயா
பின்தங்கி வந்துகிட்டே இருந்தாங்க. பிறகு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல இருந்து ஃபீடு பண்ணிட்டாங்க. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். திருச்சியில் தொடர் மழையால் குண்டும் குழியுமான சாலை. சேதமடைந்த சாலையை சரி செய்த போலீசாருக்கு குவியும் பாராட்டுகள். முள்காட்டில் பூவும் உண்டு, உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம். எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரம். அன்பின் கொடி ஏற்றி வைக்க திருமண மோசடி புகார் தொடர்பாக மாநில மகளிர் ஆணையத்தில் 2வது முறையாக விசாரணைக்கு ஆஜரான மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசல்டா. இருவரையும் வருகிற வெள்ளிக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளதாக ஜாய் கிறிசல்டா பேட்டி. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் நாய் குறுக்கே பாய்ந்ததால் இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவி சாலையில் விழுந்து காயம். அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. பயணிகள் ரயிலில் ஏற முயன்றபோது தடுமாறி தண்டவாளத்தில் விழுந்த இளம்பெண். துரிதமாக செயல்பட்டு இளம்பெண்ணை காப்பாற்றிய ரயில்வே போலீசாரின் வீடியோ காட்சி வைரல். கமுதி அருகே முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜையை முன்னிட்டு நடைபெற்ற பால்குட ஊர்வலம். பொய்க்கால் குதிரை, சிலம்பாட்டம், சுருள்வாள் வீச்சு என களை கட்டிய விழா. கந்தசஷ்டி விழா நிறைவடைந்த நிலையில் முருகன் கோயில்களில் திருக்கல்யாண வைபவம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் டெக்கரேஷன் செய்ய பயன்படும் பொருட்கள் இருந்த குடோனில் திடீர் தீ விபத்து. பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்கள் கொழுந்துவிட்டு எரிந்ததால் பரபரப்பு. டெல்லி விமான நிலையத்தில் பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்தில் திடீர் தீ விபத்து. பேருந்தில் பயணிகள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக தகவல். साला फायर ब्रिगेड वाले साला एयरपोर्ट में फायर ब्रिगेड इतना लेट करेगा ये अभी तक पता ही नहीं चला किसी को. ராஜஸ்தானில் சகபுராவில் உயிரழுத்த மின்கோபுரத்தில் மோதி திடீரென பற்றி எரிந்த ஆம்னி பேருந்தால் பரபரப்பு. 2 பேர் உயிரிழந்த நிலையில் 12 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. பீகாரில் மாகாத் பந்தன் கூட்டணி ஆட்சி அமைத்தால் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும்.
பாட்னாவில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் அறிவிப்பு. எட்டாவது ஊதியக்குழு உறுப்பினர் நியமனத்திற்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் குழு அமைப்பு. ராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களை பொதுத்துறை நிறுவனங்களாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கு. மத்திய அரசின் கொள்கை முடிவுக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காலாவதியான வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் சிறப்பு திருத்தம் மேற்கொள்வது கவலை அளிக்கிறது. ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை உறுதியாக எதிர்ப்போம் என்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் திட்டவட்டம். டெல்லியில் காற்று மாசை குறைக்கும் வகையில் செயற்கை மழை பொழிய வைக்க ஏற்பாடு. செஸ்னா 206H ரக விமானத்தின் மூலம் வானில் சோடியம் குளோரைட், சில்வர் அயோடைட் ஆகிய வேதிப்பொருளை தூவும் காட்சி இணையத்தில் வைரல். பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரும் ஜன்சுராஜ் கட்சி தலைவருமான பிரசாந்த் கிஷோருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். 2 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறியது குறித்து விளக்கமளிக்க உத்தரவு. விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்ட மூதாட்டி குறித்த அவதூறு கருத்துக்காக நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரிய கங்கனா ரணாவத். உச்சநீதிமன்றம் வரை கங்கனா சென்ற நிலையில் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் மன்னிப்பு கோரினார். உதான் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் தயாரிக்கப்படும் ரஷ்யாவின் சுகோய் சூப்பர் ஜெட் விமானம் ரஷ்யாவின் யுனைடெட் ஏர்கிராப்ட் நிறுவனத்துடன் இணைந்து தயாரிக்கும் வகையிலான ஒப்பந்தம் கையெழுத்து. கென்யாவின் குவாலே கடலோர பகுதிகளில் விழுந்து விபத்துக்குள்ளான சிறிய ரக விமானம் தீக்கிரையான விபத்தில் 12 பேர் உயிரிழந்ததாக தகவல்.